பெண்கள் மகாலட்சுமி அம்சம் பெற என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? பெண்கள் மகாலட்சுமி வம்சம் பெறுவதுக்கு கொஞ்சம் அமைதி நிலையே இருக்கணும் ஃபர்ஸ்ட். சாந்தி. ஆமா. அமைதி நிலையே இருக்கணும். கோபங்களினுடைய அளவு குறைக்கணும். வீட்டில் பாத்திர சவுண்டுகள் விழாமல் இருக்கணும். தன்னை அலங்கரிக்க தெரியணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை தன்னை வந்து கண்ணாடியில் பார்த்து நான் அழகா இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பெண்கள் எவ்வளவு அழகா இருந்தாலும் எனக்கு இந்த குறை இருக்குது, இது சரியா இருந்தா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அழகுங்கிறது குறைகளோடு இருப்பது அழகாக தெரியும். ஒருத்தருக்கு வந்து சில ஒவ்வொன்றுமே அழகுதான். அதை வந்து அது குறைய நினச்சா அது அவங்களுக்கு அசிங்கமாக தெரியும். அப்போ அவள் மகாலட்சுமி பெறணும்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அம்சம் பெறணும்னா நான் நிறைவான பெண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னால் தன்னை நிறைவானவள் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து பூஜைகள் பண்ணும்போது தன்னை நிறைவாக வைத்துக்கொண்டு பூஜை பண்ணணும். நிறைவாகனா நகை நட்டையெல்லாம் நிறைய பண்ணணும் இல்லை, சின்ன பொருளானா தங்க பொருள் ஏதாச்சும் ஒரு கம்மல் போட்டுக்கிறது, செயின் ஏதாச்சும் தங்கம் உடலை ஒற்றணும். தங்கம் இல்லை என்றாலும் மஞ்சளையாச்சும் முகத்தில் அப்பிக்கணும். மஞ்சளும் தங்கம் ஒரு நிகரானது. அதனாலதான் நம்மளுக்கு தாலியில் தங்கத்தாலி போட முடியலன்னா மஞ்சத்தாலி கட்டுறது. இந்த மாதிரி அந்த மஞ்சளுக்கு நிகர் தங்கமும் உண்டு. அதனால தங்கம் இல்லைங்கிற கவலையில மஞ்சள் பூசியாச்சும் விளக்கு பொருத்துங்க, தங்கம் போட்டாச்சும் விளக்கு பொருத்துங்க. இந்த மாதிரி அதனாலதான் நம்ம வந்து மஞ்சளுடன் விளக்கு பொருத்தும் போது உங்க முகத்தில் அந்த ஒளியின் தன்மை படும்போது அங்க மகாலட்சுமி அம்சம் உங்க முகம் பொலிவு பெறும் அப்படிங்கிறது முதல் இது. அதே மாதிரி சிறுத்த முகத்துடன் விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது குனிந்து ஏற்றணும். விளக்கின் ஒளி வந்து உங்க முகத்தில் படுற மாதிரி இப்படி நேருக்கு நேர் படாம குனிந்து ஏற்றும் போது அங்க பணிவும் பவ்யமும் வரும்போது அங்க லட்சுமி அம்சம் அதிகமாகும். ஒரு பொதுவாக லட்சுமி பொருட்களை தொடும்போது குனிந்து தான் எடுப்போம். உப்பு புளி எல்லாமே குனிந்து எடுக்கிற தன்மையை தான் நம்ம வச்சிருப்போம். அதே போல்தான் விளக்கேற்றுவது குனிந்து ஏற்றும் போது உங்களுக்கு முகம் வந்து மகாலட்சுமி வம்சத்தை பெறும், மகாலட்சுமி தோற்றத்தை கொடுக்கும்.